காஷ்மீரில் தீவிரவாத அமைப்பு தலைவர் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காஷ்மீரில் தீவிரவாத அமைப்பு தலைவர் DRF தீவிரவாத அமைப்பின் தலைவர் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். குத்வானி பகுதியில் பதுங்கியிருந்த தீவிரவாத அமைப்பின் தலைவர் ஃபாசித்தர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காஷ்மீரில் DRF தீவிரவாத அமைப்பின் தலைவர் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காஷ்மீரில் குத்வானி பகுதியில் பதுங்கியிருந்த தீவிரவாத அமைப்பின் தலைவர் ஃபாசித்தர் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காஷ்மீரில் தீவிரவாத அமைப்பு தலைவர் DRF எனும் தீவிரவாத அமைப்பின் தலைவர் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காஷ்மீரில் குத்வானி பகுதியில் பதுங்கியிருந்ததாக தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் DRF எனும் தீவிரவாத அமைப்பின் தலைவர் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காஷ்மீரில் தீவிரவாத அமைப்பு தலைவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். DRF எனும் தீவிரவாத அமைப்பின் தலைவர் காஷ்மீரின் குத்வானி பகுதியில் பதுங்கியிருந்த போது ஃபாசித்தர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் ஃபாசித்தருடன் அவரது கூட்டாளியும் கொல்லப்பட்டதாக காஷ்மீர் காவல்துறை IG தெரிவித்திருக்கிறார். காஷ்மீரில் பதுங்கியிருந்ததாக தகவல் கிடைத்ததை அடுத்து குத்வானி பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் அப்பகுதியில் ஃபாசித்தருடன் அவரது கூட்டாளியும் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காஷ்மீர் காவல்துறை IG தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார். காஷ்மீரில் குத்வானி பகுதியில் பதுங்கியிருந்த ஃபாசித்தர் உடன் அவரது கூட்டாளியும் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காஷ்மீர் காவல்துறை IG தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக காஷ்மீரில் இருந்து செய்தியாளர் தமிழினியன் இணைந்திருக்கிறார். தமிழினியன், ஒரு தீவிரவாதியும் அவரது கூட்டாளியும் தற்போது என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கு பதுங்கியிருந்தார்கள்? எப்படி என்கவுண்டர் நடைபெற்றது? விவரம் என்ன? சக்தி, காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இரண்டு முக்கிய பகுதிகள் இருக்கின்றது. காஷ்மீரில் ஒன்று தெற்கு காஷ்மீர், மற்றொன்று வடக்கு காஷ்மீர். தெற்கு காஷ்மீர் பகுதியில் தொடர்ச்சியாக தீவிரவாதிகளின் தாக்குதலும் அச்சுறுத்தலும் தொடர்ச்சியாக இருந்து வந்தது. சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டதற்கு பின்பு சற்று அமைதி திரும்பியிருந்தது. சுற்றுலா பயணிகள் இங்கு பெருவாரியாக வருவதற்கான வாய்ப்புகள் அமைந்திருந்தது. ஸ்ரீநகர் ஒட்டிய பகுதிகளில், அதாவது தலைநகர் ஸ்ரீநகர் ஒட்டிய பகுதியில் சுற்றுலா பயணிகள் தொடர்ச்சியாக வருகின்றார்கள். அங்கு அமைதி நிலை திரும்பிதான் இருக்கின்றது. ஆனால் தெற்கு காஷ்மீர் பகுதியில் தொடர்ச்சியாக சில சம்பவங்கள் ஆங்காங்கே நடந்து வந்தது. கடந்த சனிக்கிழமை, அதாவது 4ஆம் தேதி, ராணுவ படை வீரர்கள் அங்கு அணிவகுப்பாக செல்லும் பொழுது தீவிரவாதிகள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். ஒரு விமானப்படை அதிகாரி அதில் கொல்லப்பட்டார். அதைத் தொடர்ந்து ராணுவத்தினர் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகளை கண்டறியும் விதமாக இந்த தேடுதல் வேட்டை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நேற்றைய தினம் தீவிரவாதிகளுக்கும் இராணுவத்தினருக்குமான கடுமையாக அங்கு சண்டை நேரிட்டது. அதைத் தொடர்ந்து இன்று இந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இன்று ஒரு தீவிரவாதி, பிலால் தத் என்று சொல்லப்படுகின்ற தீவிரவாதி கொல்லப்பட்டிருக்கிறார். இதன் மூலமாக இந்த தேடுதல் வேட்டை நிறைவு பெற்றிருக்கின்றது என்று இராணுவத்தினர் நமக்கு தகவல் தெரிவிக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து அங்கு கிளீன் அப் ஆபரேஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய வேலைகள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது அங்கு இருக்கக்கூடிய வேற ஏதும் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருக்கின்றார்களா, அல்லது வேற ஏதும் குண்டு போன்ற விஷயங்கள் அங்கு இருக்கின்றதா என்கின்ற விஷயங்களை கண்டறிந்து அந்த இடத்தை சோதனை செய்து பின்னர் இயல்பு நிலைக்கு அந்த பகுதி திரும்பும் என்று தெரிவித்திருக்கின்றது ராணுவத்தினர். இதுதான் தற்போதைய நிலையாக இருக்கின்ற சக்தி. தமிழினியன், இந்த இரண்டு தீவிரவாதிகள் தான் அங்கு பதுங்கியிருந்தாங்களா, இல்ல மேலும் யாராவது அங்கு இருக்கிறார்களா? ராணுவம் என்ன உறுதியாக சொல்கிறது? நமக்கு கிடைத்த தகவலின்படி தற்போது வரை இந்த தேடுதல் வேட்டை நிறைவு பெற்றிருக்கின்றது என்றுதான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒருவேளை கூடுதல் தீவிரவாதிகள் அங்கு பதுங்கி இருக்கக்கூடுமா என்கின்ற கோணத்திலும் அவர்கள் அங்கு தேடுதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ராணுவத்தினருக்கும் இங்குள்ள காஷ்மீர் காவல்துறையினருக்கும் கிடைத்த தகவலின்படி இவர்களுடன் இந்த தீவிரவாதி கொல்லப்பட்டதுடன் தற்போது இந்த தேடுதல் வேட்டை நிறைவு பெற்றிருக்கின்றது. மேலும் தீவிரவாதிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றுதான் தெரிய வருகின்றது. இந்த தீவிரவாதிகள் தான் அந்த விமானப்படை வீரர் கொல்லுவதற்கு அவர் மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளா என்கின்ற கோணத்திலும் இன்னும்
ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த விமானப்படை அதிகாரி கொல்லப்பட்ட இடம் என்பது பூஞ்ச் என்கின்ற இடம். அந்த பூஞ்ச் என்ற இடம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடம். எனவே அங்கு இவர்கள் தான் சம்பந்தப்பட்டார்களா அல்லது அந்த தீவிரவாதத்தில் ஈடுபட்டவர்கள் தப்பி வேறு எங்கும் சென்று விட்டார்களா என்ற கோணத்திலும் ராணுவத்தினர் சோதனைகள் நடத்தி வருகிறார்கள். சக்தி, விவரங்களுக்கு நன்றி தமிழினியன்.